ராகவா செய்திகளுக்காக விஜயகுமார். முக்கிய செய்திகள். புதுவை ஆதிதிராவிடர் மக்கள் நலனுக்கு அரசு தொடர்ந்து பாடுபடும். மாநில அளவிலான ஆதிதிராவிடர் நலக்குழு கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி உறுதி. வில்லியனூர் அருகே டெலிவிஷன் டவரில் ஏறி காவலர் தற்கொலை மிரட்டல். போலீசாரை துப்பாக்கியால் சுட்டு மிரட்டியதால் பரபரப்பு. தொடர் மழை காரணமாக வாழைக்குளம் அருகே அரசு குடியிருப்பு சாரம் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. குடியிருப்பு மக்கள் அச்சம். பதவி உயர்வு வழங்க வலியுறுத்தி நீர் சறுக்கு ஊழியர்கள் சுற்றுலாத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா. பேச்சுவார்த்தையை தொடர்ந்து வேலை நிறுத்த போராட்டம் வாபஸ். இனி காணலாம் விரிவான செய்திகளை. ஆதிதிராவிடர் நலனுக்கு அரசு தொடர்ந்து பாடுபடும் என்று மாநில அளவிலான ஆதிதிராவிடர் நலக்குழு கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி கூறினார். புதுவை மாநில அளவிலான ஆதிதிராவிடர் நலக்குழு கூட்டம் அண்ணாமலை ஹோட்டலில் இன்று நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். அமைச்சர் ராஜவேலு முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் தலைமைச் செயலர் சத்யவதி, துறை செயலர் விவேக் பாண்டே, கலெக்டர் தீபக்குமார், ஆதிதிராவிட தேசிய கமிஷன் துணை இயக்குநர் ராமசாமி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி பேசும்போது, திட்ட ஒதுக்கீட்டில் ஆதிதிராவிட சமுதாய வளர்ச்சிக்காக 16.9% ஒதுக்கி தர வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை எனது தலைமையிலான கடந்த கால அரசுதான் நிறைவேற்றியது. நிதி அந்த சமுதாயத்துக்கு முழுமையாக பயன்பட வேண்டும் என்பதே எனது எண்ணம். ஒரு சமுதாய வளர்ச்சிக்கு அடிப்படை தேவை நல்ல கல்வி, இருப்பிட வசதி. ஆதிதிராவிட குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் என்பதே அரசின் எண்ணம். அவர்களின் மேம்பாட்டுக்கு எனது அரசு பாடுபடும் என்றார். இந்த கூட்டத்தில் ஆதிதிராவிடர் மக்களுக்காக செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள், ஆதிதிராவிட துணை திட்டம் செயல்பாடு, அவர்களுக்கு அரசு பணி ஒதுக்கீடு, வன்கொடுமை சட்டம், அம்மக்களின் நலன் மற்றும் உரிமைகள் குறித்தும் அவற்றை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு செய்து அரசுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. கூட்டத்தில் 18 அரசு தெரிவு உறுப்பினர்கள், 26 அரசு சாரா உறுப்பினர்கள், 18 அரசு சிறப்பு அழைப்பாளர்கள், பல்வேறு துறைகளில் இருந்தும் மற்றும் அரசு சாரா 30 சிறப்பு அழைப்பாளர்களும் கலந்து கொண்டனர். வில்லியனூர் அருகே போலீஸ்காரர் ஒருவர் தூர்தர்ஷன் ஒளிபரப்பு நிலையத்தில் ஏறி போலீசாரை துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை மிரட்டல் விடுத்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை முருங்கப்பாக்கம் சுதானா நகரைச் சேர்ந்தவர் மெழினோ பிரான்சிஸ். இவர் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் ஏட்டாக பணிபுரிந்து வந்தார். அங்கு சரிவர பணி செய்யாததால் அவர் வில்லியனூர் தட்டாஞ்சாவடியில் உள்ள தூர்தர்ஷன் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று காலை மெழினோ பிரான்சிஸ் மற்றும் அவருடன் காவல் பணி மேற்கொண்ட மற்றொரு ஆயுதப்படை போலீஸ்காரர் இளவரசன் ஆகியோரை ஓய்வுக்கு மாற்ற பாண்டியன், பரசுராமன் ஆகிய 2 போலீஸ்காரர்கள் வந்தனர். அப்போது மெழினோ பிரான்சிஸ் ஓய்வுக்கு செல்ல மறுத்தார். மேலும் தான் வைத்திருந்த துப்பாக்கியுடன் மளமளவென அருகிலிருந்த டெலிவிஷன் டவர் மேல் ஏறினார். டெலிவிஷன் டவர் உச்சிக்கு சென்ற அவரை மற்ற போலீஸ்காரர்கள் கீழே இறங்கி வருமாறு வலியுறுத்தினர். அதற்கு மெழினோ பிரான்சிஸ் ஐஜியை வரச்சொல், இன்ஸ்பெக்டர் பிரசாத் ராவை வரச்சொல் என கூறினார். மேலும் துப்பாக்கியால் 2 முறை சுட்டார். இதனால் பயந்து போன போலீஸ்காரர்கள் அங்கிருந்து அலறி அடித்து ஓடினர். இதனைத் தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று மைக் மூலம் டவரில் இருந்து இறங்கி வருமாறு கூறினர். அதற்கு மெழினோ பிரான்சிஸ் தன்னை தேவையில்லாமல் இடமாற்றம் செய்ததாகவும், இதனால் தான் மன உளைச்சல் அடைந்திருப்பதாகவும், மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் வந்து பேசினால்தான் டவரில் இருந்து கீழே இறங்குவேன் என்றும், முதலமைச்சர் வராவிட்டால் டவரில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்வேன் என்றும் மிரட்டினார். இதனையடுத்து மேலும் ஒரு முறை துப்பாக்கியால் சுட்டார். இதனால் அங்கு கூடியிருந்தவர்கள் அலறி எடுத்து ஓடினார்கள். டெலிவிஷன் டவர் அருகே யாரும் செல்லவில்லை. இதைத் தொடர்ந்து வில்லியனூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன், ஆயுதப்படை பிரிவு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அச்சுதன் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு சென்றனர். அவர்கள் மெழினோ பிரான்சிஸிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். கீழே இறங்கி வந்தால் போலீஸ் உயர் அதிகாரியிடம் கூறி இடமாற்றலுக்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறினர். இதனையடுத்து மெழினோ பிரான்சிஸ் டவரில் இருந்து கீழே இறங்கி வந்தார். அவரை போலீசார் வில்லியனூர் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் காரணமாக அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை மிரட்டல் விடுத்த மெழினோ பிரான்சிஸ் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். புதுவையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வாழைக்குளம் அரசு குடியிருப்பில் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் அந்த பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். புதுவையில் நேற்று இரவு பெய்த தொடர் மழையால் அரசு குடியிருப்பில் கான்கிரீட் காரை பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுவையில் கடந்த 2 தினங்களாக மழை பெய்து வருகிறது. நேற்று முன்தினம் பெய்த மழையால் சென்னை, புதுவை உள்ளிட்ட இடங்களில் மரங்கள் முறிந்தன. இந்த நிலையில் நேற்று மாலை மழை பெய்தது. இந்த நிலையில் வாழைக்குளம் அரசு குடியிருப்பில் உள்ள 2க்கும் மேற்பட்ட வீடுகளில் கான்கிரீட் ஸ்லாப் இடிந்து விழுந்தது. இதில் ஆனந்தன் என்பவரின் வீடு பலத்த சேதம் ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் குடியிருக்கும் மக்கள் பீதியில் உள்ளனர். சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி சுற்றுலாத்துறை, நீர் சறுக்கு விளையாட்டு ஊழியர்கள் சுற்றுலாத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தில் நீர் விளையாட்டு ஊழியர் சங்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கடந்த 27ஆம் தேதி முதல் பணிகளை புறக்கணித்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் கடந்த 3 நாட்களாக சுண்ணாம்பாறு பகுதியில் குழாமில் படகுகள் இயக்கப்படவில்லை. தற்போது பள்ளி தேர்வு விடுமுறையை ஒட்டியும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் படகு குழாமிற்கு வந்திருந்தனர். ஆனால் படகுகள் இயக்கப்படாததால் அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். சாதாரண நாட்களில் படகு குழாமில் சுமார் 50,000 ரூபாயும், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் 1 லட்சம் ரூபாய் வரையிலும் வசூலாகும். ஆனால் ஊழியர்கள் போராட்டத்தால் சுமார் 3 லட்சம் ரூபாய் வரை வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களுக்கு பணி செய்யாத நாட்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது. இதனை அறிந்த நீர் விளையாட்டு ஊழியர்கள் இன்று உப்பளம் சுற்றுலா வளர்ச்சிக் கழக அலுவலகத்தை கூட்டு நடவடிக்கை குழு தலைவர் வாடுமணி தலைமையில் முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த துறை இயக்குனர் சிவக்குமார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனை அடுத்து ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். செர்த் இந்தியா சிறப்பு பள்ளியின் 9ஆம் ஆண்டு விழாவையொட்டி பள்ளி மாணவர்கள் மாறுவேட போட்டி, நடனம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. திப்ராயப்பேட்டையில் செயல்பட்டு வரும் செர்த் இந்தியா சிறப்பு பள்ளியில் மனநலம் மற்றும் உடல்நலம் பாதித்த குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த சிறப்பு பள்ளியின் 9ஆம் ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. செர்த் இந்தியா மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற விழாவிற்கு செர்த் இந்தியா நிறுவன இயக்குனர் பாலசுப்ரமணியன் தலைமை தாங்க ஸ்பெயின் நாட்டின் ஜால் நிறுவன தலைவர் மன்சாரத் ஃபெரோஸ் லோபஸ், ஆடிஸ் நிறுவன தலைவர் மருத்துவர் மோனிக் ஜெலி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களின் மாறுவேட போட்டி, கலாச்சார நடனம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுவை ஹார்ட் பீட் ஓவிய கேலரியில் வெளிநாட்டு ஓவியர் வரைந்த வானவில் தேவதையின் 7 வர்ணங்கள் எனும் தலைப்பிலான ஓவிய கண்காட்சி தொடங்கியது. புதுவை பெருமாள் கோயில் வீதியில் செயல்பட்டு வரும் ஹார்ட் பீட் ஓவிய கேலரியில் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த மாஜ் ரோம்பான் என்ற பெண் ஓவியரின் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ள இந்த கண்காட்சி வானவில் தேவதையின் 7 வர்ணங்கள் எனும் தலைப்பில் ஓவியங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்துள்ள ஓவியர் மாஜ் ரோம்பான் ஸ்வீடன், போராஸ் ஹஜேம் உள்ளிட்ட நாடுகளிலும் தனது படைப்புகளை பொதுமக்களின் பார்வைக்கு வைத்துள்ளார். இந்த ஓவிய கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள ஓவியங்கள் அனைத்தும் அதிர்வுகளை உருவாக்கி உயிரோட்டத்தை அளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் ஓவியர்கள் கண்டு செல்கின்றனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பூமியான்பேட், பாவாணர் நகர் பகுதியில் மழைநீர் செல்ல தடையாக இருந்த சிறு பாலத்தை அகற்றும் பணியினை அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆய்வு செய்தார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பூமியான்பேட், பாவாணர் நகர், ஜவஹர் நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளை ஒட்டிய குண்டு சாலை வாய்க்காலின் குறுக்கே அமைந்துள்ள சிறு பாலம் மிகவும் தாழ்வாக இருந்ததால் நேற்று பெய்த மழையில் அதிக அளவு தண்ணீர் தேங்கி வெளியேற முடியாமல் தடைபட்டு ஊருக்குள் தண்ணீர் புகும் அபாய நிலை ஏற்பட்டது. அந்த சிறு பாலத்தை பார்வையிட்ட மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தண்ணீர் செல்ல தடையாக இருந்த சிறு பாலத்தை அகற்றுமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். அதன்படி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் 29ஆம் தேதியான இன்று காலை மேற்கூறிய சிறு பாலத்தை அகற்றும் பணியினை மேற்கொண்டனர். இந்த பணியினை பார்வையிட்ட மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் பராமரிப்பு பணிகளை ஆய்வு செய்து விரைந்து முடிக்க அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் ஏகாம்பரம், இளநிலை பொறியாளர் ராமசாமி மற்றும் ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக நல்ல மழை பெய்து வருகிறது. சென்னையில் 2 நாட்களுக்கு முன்பு சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது. சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன, மின்கம்பங்கள் சாய்ந்தன. இதனால் பஸ், ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டன. வெப்பச்சலனம் காரணமாக மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது.
இந்த நிலையில் இன்று காலை முதல் சென்னை உட்பட மாநிலத்தின் பல பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. சென்னையில் சில இடங்களில் லேசான தூறலும் பல இடங்களில் மிதமான மழையும் பெய்தது. உளுந்தூர்பேட்டை, ஆலங்குடி, பரமக்குடி, முதுகுளத்தூர் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஒரத்தநாடு 7, லால்குடி, கந்தர்வக்கோட்டை, திருச்செங்கோடு பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் கூறுகையில், தமிழகம், புதுச்சேரி, தெற்கு உள் கர்நாடகா, கடலோர கர்நாடகா, ஆந்திராவின் ராயலசீமா, தெலுங்கானா மற்றும் லட்சத்தீவுகள் ஆகிய பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பலத்த மழை பெய்யும், ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை இருக்கும் என்றனர். 10 ஆண்டுகளுக்கு பின்னர் பாஸ்போர்ட் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இது குறித்து திருச்சி மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் பாலமுருகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பாஸ்போர்ட் கட்டணங்கள் கடந்த 1993 ஆண்டு முதலாக 60 ரூபாய் 300 உயர்த்தப்பட்டது. அதன் பின்னர் 9 ஆண்டுகளுக்கு பின் ரூபாய் 1000 உயர்த்தப்பட்டது. இது கடந்த 10 ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்து வந்தது. இந்த நிலையில் பாஸ்போர்ட் நடைமுறையில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு தனியார் துறையுடன் இணைந்து நாடு முழுவதும் ஏற்கனவே இருந்த 37 பாஸ்போர்ட் அலுவலகங்களுடன் 77 இடங்களில் PSK எனப்படும் பாஸ்போர்ட் சேவை மையங்கள் துவக்கப்பட்டுள்ளன. பாஸ்போர்ட் வழங்கும் முறைகளில் கணினி மயம், ஆன்லைன் விண்ணப்பங்கள், ஆன்லைனில் போலீஸ் பரிசீலனை மற்றும் சான்று வழங்குதல், பாஸ்போர்ட் விரைவு தபால் மூலம் டெலிவரி என பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு பாஸ்போர்ட் வழங்கும் முறைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றுக்கான செலவினங்களை கருத்தில் கொண்டு பாஸ்போர்ட் கட்டணத்தை ரூபாய் 500 கூடுதலாக்கி புதிய கட்டணமாக ரூபாய் 1500 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மைனர் பாஸ்போர்ட்டுகளுக்கு ரூபாய் 600 ரூபாய் 1000 இதர சேவைகள் அனைத்துக்கும் ஏற்கனவே உள்ள கட்டணங்களை விட ரூபாய் 500 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தட்கல் பாஸ்போர்ட் கட்டணம் ரூபாய் 1000 ரூபாய் 1500 சேர்த்து மொத்தம் 2500 ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. தற்போது தட்கல் பாஸ்போர்ட்டுக்கு புதிய கட்டணமாக ரூபாய் 3500 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கான பாஸ்போர்ட் கட்டணங்களும் அமெரிக்க டாலரில் 40 75 ஐரோப்பிய யூரோவில் 48 60 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை வரும் அக்டோபர் 1 முதல் அமல்படுத்தப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.